சிற்பி என்ன பண்ணாராம், ஒரு நாள் தெருவில் நடந்து போயிட்டு இருந்தான். அப்போ அங்கே ஒரு கடை பக்கத்தில் ஒரு பெரிய பாறாங்கல் கிடந்துச்சான். அதை பார்த்தோன்னா ஒரு பெரிய புதையலையே பார்த்த மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த கடைக்கார்ட்ட, ஐயா உங்களுக்கு இந்த கல் தேவையா, இல்லை நான் இதை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்பாரான். அவர் சொல்லுவார், தாராளமாக எடுத்துகிட்டு போய், இந்த கல் இங்கே இருந்துட்டு ஒரே இடஞ்சலாக தான் இருக்குது அப்படின்னாராம். சரி அப்படிங்க, கடைக்கு வரவங்களாம் இதில் தடிக்கூட்டு வேற ஊறாங்க, அதனால இதை நீ தள்ளிட்டு போ அப்படின்ட்டாரான். சரின்னா அவர் அந்த பாறாங்கல்ல அப்படியே உருட்டி எடுத்துகிட்டு போய் அவர் வீட்டில் வச்சு, அவர் சிற்பிங்கிறதுனால ஒரு ஒரு அழகான ஒரு சிற்பத்தை சிலையை வந்து செஞ்சாராம். அந்த சிலையை வந்து எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு வந்து விலைக்கு கேட்டாங்களாம். அப்படி நிறைய பேர் போட்டி கேட்கும்போது அதில் ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடைக்காரரும் அந்த சிலையை விலைக்கு கேட்டாராம். ஆனால் அந்த சிற்பியை வந்து அவர் ஆக்சுவலாக மறந்து போயிட்டார். அதாவது அந்த கடைக்காரர் கேட்டாராம் அந்த சிற்பிக்கிட்ட, இந்த அற்புதமான சிலைக்கு உள்ள கல்லை நீங்கள் பெரிய மலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்களா ஐயா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு சிற்பி சொன்னாரா, அது எங்கே இருந்தும் இல்லை, உன்னோட கடைவாசல்ல இருந்து தான் அதை எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு 6 மாதத்துக்கு முந்தைய, ஞாபகம் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்டாராம். ஓ ஆமாம் அப்படின்னாராம். அதாவது உங்கள் பார்வையில் வந்து அது ஒரு பெரிய கல்லாகவும் ஒரு தொந்தரவுக்குள்ள இடமாவும் உங்களுக்கு தோணுச்சு, ஆனால் எனக்கு அதுக்குள்ள ஒரு அழகான சிலை உருவம் ஒளிஞ்சிருக்கிறதா என் மனசுக்கு பட்டுச்சு, அதனால நான் அதை எடுத்துகிட்டு வந்து அந்த சிலையை உருவாக்கினேன் அப்படின்னு சொன்னாராம். உள்ளே இருந்த சிலை வந்து ஒரு கடவுளுடைய சிலையை அவர் உருவாக்கியிருக்காரு. அதனால உள்ளே இருந்த கடவுளின் உருவம் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு அந்த சிற்பி சொன்னாராம். அதனால் தேவையற்ற வார்த்தைகளை வாழ்க்கையிலேருந்து நீக்கி நாமும் விலை மதிப்புள்ள மனிதனாக ஒவ்வொருவரும் நம்ம வாழணும்னா, அந்த சிற்பி எப்படி அந்த பாறையிலேருந்து தேவையில்லாத கல்லெல்லாம் செதுக்கிட்டு தேவையானதை மட்டும் வச்சுருந்தாரோ, அது மாதிரி நம்மளும் நம்ம மனசில் உள்ள தேவையில்லாத விஷயங்களை விலக்கிட்டு தேவையான சிற்பத்தை மட்டும் வச்சுக்கிட்டோம்னா நாம் மகிழ்ச்சியாக வாழலாம்.